வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி டாக். ஸோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம அந்த ரியாலிட்டி டாக்கில் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் சின்ன சின்ன மேபி ஒரு ஐடியாஸ், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிளாரிட்டி தான். ஸோ நீங்கள் ஹோம் பையர் ஆர் ரியல் எஸ்டேட்டில் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக நான் இதில் பேசிகிட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைய மார்க்கெட். ஸோ இன்றைக்கி இருக்கிற ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பர்டிகுலர் சென்னை மட்டும் கிடையாது, பேன் இண்டியா லெவலில் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஹியூஜ் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது முன்னாடி கிடையாதுங்க. ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 120 டெவலப்பர் இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ டெவலப்பர்ஸ் வேரியஸ் ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் இங்கே பார்க்கலாம், யூஎஸ் எங்கே பார்க்கலாம், யூகே எங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கல்ச்சரில், அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன்ஸில், அந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸில், அந்த மாதிரி வந்து எலிவேஷன்ஸு எல்லாம் இன்றைக்கி சென்னையிலையும் அவைலபிள். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து டெலிவரி கொடுத்துட்டே இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கிறது. ஸோ அப்போ இன்றைக்கி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அது மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்கள் கையில் வந்து ஒரு 50% நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கணும். இப்போ வீடு வந்து 50 லட்ச ரூபா அப்படின்னா 25 லட்சம் குறைஞ்சபட்சம் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் வீடே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சூழல். நார்ம்ஸ் பேங்கிங்கில் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம் நீங்கள் சொல்லலாம். அப்போல்லாம் வந்து நார்ம்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. மேபி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தான் பெரிய லெவலில் ஹவுசிங் லோன் கிடைக்கும், மற்றவங்களாம் கிடைக்காது. இப்படி தான் இருந்த ஒரு சூழலாம் இருந்தது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள், நிறைய டெவலப்பர் அவைலபிள். அதில் நம்ம மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸு. நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில கான்செப்ட் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10% பே பண்ணுங்கள், ரிமைனிங் 90% வந்து நான் என்றைக்கு கீ கொடுக்குறேன்னா அன்றைக்கி பே பண்ணுங்கள். அப்படி அதாவது ப்ரீஎம்ஏ நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ப்ரீஎம் பேர்டன் இல்லாமலேயே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவைலபிள். இன்னும் சில டெவலப்பர் 20% கொடுத்துருங்க, ரிமைனிங் 80% வந்து நீங்கள் வந்து டெலிவரி கொடுக்கும்பொழுது எனக்கு வந்து கொடுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ நான் மிடில் லோன் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து ப்ரீஎம்ஐ பே பண்ணி ரெண்ட்டையும் என்னோடய ப்ரீஎம்ஐயும் நான் கட்டும்போது எனக்கு பேர்டனாக இருக்கும். ஸோ அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவைலபிள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இப்போ நான்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் 11% இன்ட்ரெஸ்ட்டுங்க. 2007 நான் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 11% இன்ட்ரெஸ்ட்டில் தான் வாங்குகிறேன். பட் இன்றைக்கி நவ் இட் இஸ் லெஸ் தென் 8%க்கு வந்துருச்சு. ரெப்போ ரேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறைச்சிட்டே வராங்க. மேபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரியல் எஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு ரெப்போ ரேட்டை குறைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்குக்குமே. ஸோ லெஸ் தென் 8% வரப்போகுது. ஸோ இப்போ 8% உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் கிடைக்குங்க. ஸோ அப்போ நாட் ஒன்லி ஹவுசிங் லோன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து லேண்ட் வாங்குறது லோன் தரவே மாட்டாங்க. இப்போ லேண்ட் வாங்குறதுக்கு லோன் அவைலபிள். நீங்கள் எங்கே வேணால் லேண்ட் வாங்கலாம். அப் டு 80% வரைக்கும் லேண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் தராங்க. ஸோ வீடு வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, 80% வந்து லேண்டுக்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. அது இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் வேலை பார்த்தாலும் பெரிய விஷயமா இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை, வீட்டில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்திருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட சப்போர்ட், கவர்மெண்ட்டோட சப்போர்ட், ஈவன் நம்ம ஹவுசிங் லோன்லாம் வந்து நமக்கு சப்சிடியில் கிடைக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10-11% இருக்கும். ஆனால் நம்ம கைக்கு வரும்போது அது 8%க்கு கிடைக்குது. சப்சிடியில் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது இந்தியா மட்டும் தான் பண்ணுது. வேர்ல்டு வைடு வந்து எங்கேயுமே சப்சிடி ரேட்டில் ஹவுசிங் லோன் கிடையாது. ஸோ இந்தியா மட்டும் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு எக்கனாமிக் க்ரோத்துக்கு நிறைய சப்போர்ட் வந்து நிறைய ஃபேக்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் சரி தான். இன்றைக்கி இருக்கிற நிறையா மேபி ப்ரைவேட்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய மேனுஃபேக்சர்ஸ், நம்ம வந்து ஹவுசிங் மேனுஃபேக்சர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷனில் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஏன் இன்னும் வீடு வாங்குறதுக்கு தள்ளி போடுறோம்? ஸோ வீட்டுக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களை கொண்டு வந்து சேர்க்குறோம், அதன் வழியாக இஎம்ஐ சேர்த்துக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லோன் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு.
ஈஸி டு கோ லோன்ஸ், இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சென்னை நியரராக, அதாவது சேலை கூடுவாஞ்சேரி ஆர்எல் செங்கல்பட்டு, ஸோ இந்த சரௌண்டர்லாம் நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் வந்து லெஸ் தென் 1000 ரூபீஸ்லாம் கிடைக்கும். அப்போ அப்படி இருக்க பிளாட்ஸில் வந்து நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு 750 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இஎம்ஐ மாதம் 6000-7000 தான் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா கட்டி முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் அப்படி கட்டி முடிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகும்பொழுது அந்த பிளாட்டு நல்ல அப்ரிசியேஷனில் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, சே லைக் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா ஒரு டவுன் த லைன் 10 to 15 இயர்ஸ் கழித்து நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் மினிமம் 10 டைம்ஸ் அது உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும். சேவிங்ஸ் நம்ம எல்லாம் நிறைய பேர் எப்படியில் கொண்டு போடுவோம், இல்லை ஜுவல்லில் கொண்டு போடுவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டை விட இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்டை போடுவீங்க. சொல்லுவாங்க மண்ணில் போட்டது வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது உண்மைங்க. ஸோ அதுக்கு நிறையா விட்னஸ், நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, என்கிட்ட இருக்குது, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய நண்பர்ஸ் எங்களோட இருந்திருக்காங்க, அவங்க எல்லோரும் பண்ணதை நான் நிறைய ஷேரும் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்டாலும் நம்ம பேசலாம். ஸோ கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கெட் அ ட்ரீம் ஹோம்ஸ், கெட் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி. ஸோ very soon you become a multi-millionaire. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing from Sam.